பொருட்களின் விலைகளில் ஏற்பட்டுள்ள திடீர் அதிகரிப்பு, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இரு இளைஞர்களுக்கு இடையில் வெடித்த மோதல், வர்த்தக நிலையம் சேதம், வவுனியாவில் பரபரப்பு. இலங்கைக்கு வரும் அமெரிக்க ஹெலிகாப்டர்கள். இலங்கையை வந்தடைந்த பாரிய கப்பல்கள், எரிவாயு விநியோகம் குறித்து வெளியான அறிவிப்பு. 134 வெளிநாட்டவர்கள் அதிரடியாக கைது. மத்திய தரைக்கடலில் வெடித்து சிதறும் அபாயத்தில் பாரிய எரிவாயு கப்பல், அதிகாரிகள் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் சிறிதளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நிஹால் செனவிரத்ன தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் உரையாற்றிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய நிலைமைக்கு மத்தியில் அத்தியாவசிய பொருட்களின் மொத்த விலைகளில் சிறிதளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அதே நேரம், சரக்கு கட்டணங்கள் அதிகரித்ததன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் மொத்த விலைகள் சிறிதளவு உயர்ந்துள்ளதாக கூறியுள்ளார். பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடும் என்ற அச்சத்தில் கடை உரிமையாளர்களும் மொத்த வியாபாரிகளும் தேவையற்ற முறையில் பொருட்களை பதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்கமைய கடை உரிமையாளர்களும் மொத்த வியாபாரிகளும் அத்தகைய தேவையற்ற பொருட்களை பதுக்கி வைக்க வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டதுடன், எதிர்வரும் பண்டிகை காலத்திற்காக அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் போதுமான அளவு பொருட்கள் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா வேப்பங்குளத்தில் இரு இளைஞர்களுக்கு இடையிலான மோதலில் வர்த்தக நிலையத்தில் சில பொருட்கள் சேதமாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், முன்னதாக குறித்த இரு இளைஞர்களுக்கு இடையில் வாய்த்தர்க்கம் பிரிதொரு காரணத்தால் இடம்பெற்றுள்ளது. பின் அவ்விளைஞரில் ஒருவர் இன்று காலை வேப்பங்குளம் பகுதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையத்திற்கு சென்ற சமயத்தில் மற்றைய இளைஞர் இவ்விளைஞருடன் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்டிருந்தமையுடன் அது கைகலப்பாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தில் ஓர் இளைஞரின் தலையில் காயங்கள் ஏற்பட்டுள்ளது. கைகலப்பினால் வர்த்தக நிலையத்தில் சில பொருட்களும் சேதமடைந்துள்ளது. இதையடுத்து வர்த்தக நிலைய உரிமையாளரால் கைகலப்பில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவரின் மோட்டார் சைக்கிளும் பறிமுதல் செய்யப்பட்டது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை நெடுங்குளம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அமெரிக்காவினால் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட 10 TH-57 சி ரேஞ்சர் ரக ஹெலிகாப்டர்கள் தற்போது இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்க தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் 13/8 இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். அமெரிக்காவினால் நன்கொடையாக வழங்கப்பட்ட இந்த 10 ஹெலிகாப்டர்களும் மார்ச் 15 அமெரிக்காவின் அலபாமாவில் உள்ள போர்ட் மொபைலில் இருந்து இலங்கை நோக்கி புறப்பட்டுள்ளன. இவை இந்த ஆண்டு மே மாதம் 24 நாட்டை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெல் 206B-3 ஜெட் ரேஞ்சர் ரகத்தின் ராணுவ பதிவான இந்த ஹெலிகாப்டர் இலங்கை விமானப்படையிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன. தற்போதுள்ள பெல் 206 மாடல்களுடன் இந்த ஹெலிகாப்டர்களையும் இணைப்பதன் மூலம் உயர்தர விமானி பயிற்சி, பேரிடர் கால துரித செயற்பாடுகள் மற்றும் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் உள்ளிட்ட முக்கியமான பொது பயன்பாட்டு நடவடிக்கைகளுக்கான திறனை அதிகரிக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திரவ பெட்ரோலிய எரிவாயுவை ஏற்றிக்கொண்டு 2 கப்பல்கள் இன்று காலை நாட்டை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய எரிவாயு இறக்கும் பணி ஏற்கனவே தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் ஒரு எரிபொருள் கப்பலும் இன்று காலை நாட்டினை வந்தடைய உள்ளது. நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க, மார்ச் மாதத்தில் ஏற்கனவே 38,000 மெட்ரிக் டன் LPG எரிவாயு நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மேலும் அடுத்த 2 நாட்களுக்குள் 33,000 மெட்ரிக் டன் எரிவாயு கையிருப்பு நாட்டிற்கு வந்து சேரும் என்றும் ஜனாதிபதி அறிவித்துள்ளார். அதன்படி நாட்டில் எரிவாயு விநியோகத்தை நிலைப்படுத்தி தற்போதைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்று ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை அடுத்த எரிவாயு விநியோகம் ஏப்ரல் 21 முதல் 23 திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சந்தையில் நெருக்கடி ஏற்படுவதற்கான ஆபத்து குறைவு என்றும் உறுதியளித்துள்ளார். அனுராதபுரம் மற்றும் மிகிந்தலை பகுதிகளில் இயங்கி வந்த பாரிய இணைய வழி மோசடி வலையமை போன்ற இலக்கு வைத்து
நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது 134 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளுக்கும் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த ஒருங்கிணைந்த தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது இப்பகுதிகளில் உள்ள 5 தங்குமிட விடுதிகள் முற்றுகையிடப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் சீன நாட்டவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் தங்கியிருந்த விடுதிகளில் இருந்து இணையவழி மோசடிகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் பெருமளவிலான மடிக்கணினிகள், கையடக்க தொலைபேசிகள் மற்றும் அதிநவீன தொழில்நுட்ப உபகரணங்கள் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அனைவரும் மேலதிக விசாரணைகளுக்காக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இந்த சட்டவிரோத வலையமைப்புடன் தொடர்புடைய ஏனைய நபர்களை கண்டறியும் நோக்கில் மேலதிக விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ரஷ்யாவிற்கு சொந்தமான ஆர்டிக் மெட்டாகாஸ் என்னும் பாரிய எரிவாயு போக்குவரத்து கப்பல் மத்திய தரைக்கடலில் வெடிக்கும் அபாயத்தில் இருப்பதாக இத்தாலிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த சூழலின் தீவிரத்தன்மை காரணமாக பாரிய சுற்றுச்சூழல் அழிவு ஏற்படக்கூடும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். பிரான்ஸ் மற்றும் இத்தாலி உட்பட பல ஐரோப்பிய நாடுகள் இதை உடனடி அச்சுறுத்தல் என்று விவரித்துள்ளதுடன் இதன் பேரழிவு சுற்றுச்சூழல் தாக்கங்களையும் சுட்டிக்காட்டியுள்ளன. கப்பல் 2 வாரங்களுக்கு முன்னர் கடல்சார் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதுடன் அதன் ஒரு பக்கத்தில் பெரிய துளை ஏற்பட்டு பலத்த சேதமடைந்துள்ளது. 900 அடி நீளமுள்ள ஆர்டிக் மெட்டாகஸ் கப்பல் தென்மேற்கே ஆட்களின்றி மிதந்து கொண்டிருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இத்தாலி துறைமுகங்களில் நங்கூரமிட மறுப்பு இந்த தாக்குதலை உக்ரைன் நடத்தியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதுடன் குறித்த கப்பலில் மாலுமிகள் எவரும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலி இந்த கப்பலை எரிவாயு நிரப்பப்பட்டு வெடிக்க காத்திருக்கும் நேர வெடிகுண்டு என்று விவரித்து தங்கள் துறைமுகங்களில் நங்கூரமிட விரும்பவில்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்